சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 13வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பன் ஏன் தகப்பனுக்கு ஒப்பாக நம்முடைய ஆண்டவர் தன்னை சொல்லுகிறார் என்றால், நாம் அவருடைய ஜீவ சுவாசத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் கூடுதலாக இன்னொரு காரியத்தை கவனிக்க வேண்டும். குமாரனாக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்மை பிழைக்கச் செய்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை ரட்சித்தது. அந்த வார்த்தை தான் நம்மை வாழ்க்கையிலே, அந்த வார்த்தையின்படி தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அந்த வார்த்தையாக இயேசுவின் வருகைக்காகத்தான் அந்த வார்த்தையின்படியே நாம் வாக்கின்படியே நாம் காத்திருக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாக இரத்தமாக நமக்குள்ளே வாசம் பண்ணி சிலுவையிலே மரித்தார். அதனால தான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. அவர் மீண்டும் வரப்போகிறார், நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கப் போகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறதாக நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய உலகத்தில் pastors turn into store owners and churches turn into markets. The altar became a stage and service became a show. They preach to take money but not to take away sin. They traded God's anointing for fame on the internet. God is not a business and heaven is not a career prize. ஒரு மனிதர் சொன்ன இந்த கூற்று என் இதயத்தை பாதித்தது. இதனுடைய தமிழ் மொழியாக்கம் என்னவென்றால், இன்றைக்கு போதகர்கள் ஒரு ஸ்டோர் ஓனர்களாக மாறிவிட்டார்கள். சபை ஒரு மார்க்கெட் பிளேஸாக மாறிவிட்டது. இந்த ஆல்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜாக மாறிவிட்டது. ஒவ்வொரு ஆராதனையும் சினிமா காட்சிகளைப் போல மாறிவிட்டது. ஒவ்வொரு போதகரும் பணத்துக்காக பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லும்படியாய் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் பாவத்தை போக்கும்படியாக பிரசங்கிப்பதில்லை. ஆண்டவரின் அபிஷேகத்தை ஒரு வியாபார பொருளாக, புகழ்ச்சிக்காக இன்டர்நெட்டில் விற்க ஆரம்பித்து விட்டார்கள். கடவுள் என்பது ஒரு வியாபாரம் அல்ல. பரலோகம் என்பது அதனுடைய பரிசும் அல்ல என்று அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நான் யோசித்தேன், வாக்குத்தத்தத்தை பிரசங்கிப்பது தவறா அப்படின்னு யோசித்த போது, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்குட்பட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தகப்பனாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் நாம் பிள்ளையாய் இருந்தால் மட்டுமே அது கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் பிள்ளையாய் நடந்து கொண்டால் அவர் தகப்பனாக எல்லா ஈவுகளையும் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், God is not a business. கடவுள் ஒரு வியாபார பொருள் அல்ல. கடவுள் ஒரு வியாபார பொருள் அல்ல. இங்கே கடவுளை நான் நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன், கடவுளை ஒரு வியாபார பொருளாக்குகிறார்கள். அதனால ஊழியர்களுக்குள்ளே வரக்கூடிய அடிதடி, அவங்களுக்குள்ளே வரக்கூடிய பாலிடிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெட்கக்கேடான ஒரு காரியமாக இருக்கிறது. பல பாகுபாடுகள், பிரிவினைகள். ஒரு ஷெட்டை போட்டுட்டு ஒரு கிறிஸ்துவ எதிர்ப்பு அமைப்பை சேர்ந்தவர்கள் துல்லியமாக புள்ளி விவரங்களை எடுக்கிறார்கள். எடுத்தனவன ஒரு புறம்போக்கு இடத்துக்கு வர்றான், முதல்ல ஒரு கொட்டாயை போடுறான், அப்புறம் 2-4 காலை ஊன்றான், அப்புறம் ஒரு சீட்டை போடுறான், அப்புறம் ட்ரம் அடிக்கிறான், அப்புறம் 2 ஸ்பீக்கரை வைக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு 20-30 பேர் சேர்றாங்க, இப்படியே டெவலப் பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறான். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அழைக்கப்படாதவர்கள் தங்களை தாங்களே ஊழியர்களாக நிலைநிறுத்தி கொள்ள தேடுகிறபடினாலே, முறைப்படியான பயிற்சி இல்லை, முறைப்படியான ட்ரைனிங் இல்லை, முறைப்படியாய் கல்வி கற்கலை, வேதத்தை கற்றுக்கொள்ளலை, தங்களுடைய வாழ்க்கையின் பாடமாக ஆக்கலை, ஊழிய அழைப்பு இருக்கானும் பார்க்கல. இதனால தான்
கடவுளை வியாபாரம் பண்ணுகிறவர்கள். அதாவது உலகத்தில் வேலை செஞ்சு பிழைக்கிறத விட ஊழியம் செஞ்சு கள்ள ஊழியர்களுக்கு ஊழியம் செய்வது ரொம்ப வருமானம். எங்கிட்ட ஒரு பையன் ஊழியத்துக்கு வந்திருந்தான். அவன் தாராபுரத்துலேருந்து வந்திருந்தான். கொஞ்ச நாள் கழித்து அவன் ஓடி போயிட்டான். ஓடி போகிறதுக்கு முன்னால் அவங்ககிட்ட அவன் நான் ரொம்ப கஷ்டம்ண்ணா, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஏன்டா அப்படின்னு. அப்படியேண்டா ஊழியத்துக்கு வந்தேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் பாஸ்ட் வீடு வீடாக போவார், நல்லா வடை பஜ்ஜி போண்டா டீ கொடுப்பாங்க. 8-9 மணி ஆச்சுன்னா டிஃபன் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்டு ஜபம் பண்ணி பிரசங்கம் முடித்தோன்னே ஒரு 500 1000 ரூபா காணி கொடுப்பாங்க. அப்புறம் காய்கறி அரிசி பழம் பருப்பு எல்லாம் கொடுப்பாங்க. இப்படி டெய்லி 30 நாள் 30 வீட்டுக்கு ரவுண்டிங் போனால் டெய்லி ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்கும்னா, நல்ல விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும், டீ காஃபி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். இங்கே வந்தால் இதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்குது, அதனால் எனக்கு இது பிடிக்கல, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போது ஊழியம் என்கிறது ஜனங்களை ஏமாற்றிட்டு ஜனங்கக்கிட்ட அபகரிச்சுக்கிட்டு தங்களை வளப்படுத்தி கொள்கிற வாழ்க்கையாக இருக்குது. ஆல்டரில் பாவத்தை போக்குவதற்காக இதுக்கு பேர் என்னென்னா புல்பிட். புல்பிட் என்றால் பிட்டுனா குழி, புல்னா குழியிலிருந்து இழுத்து விடு, அதனால தான் புல்பிட்டுன்னு பேர். குழியில் விழுந்தவனை தூக்கி விடுகிற இடம்தான் இது, இந்த ஆல்டர். இது பாவத்தை போக்குற இடமாக இந்த ஆல்டர் காணப்பட வேண்டும். பாவத்தை போக்குற இடம்னா பாவம் எதுன்னு சொல்லணும், பாவத்தினுடைய விளைவு என்னன்னு சொல்லணும், அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லணும். அதை விட்டு விலகனா என்ன கிடைக்கும், கிருபையில் என்ன கிடைக்கும், ஆசீர்வாதங்கிறத சொல்லணும். இதுக்குத்தான் சபை, இதுக்குத்தான் ஊழியம், இதுக்குத்தான் ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபை. ஏன் மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் நிறையா இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுட்டு ஆயிரக்கணக்கானவர் போகிறாங்களே, அங்கிருந்தெல்லாம் ஏன் இங்கே வர்றீங்க, எதனால இங்கே வந்தீங்க? அங்கே கடவுளை பற்றி சொல்லலையா, அங்கே பூசைகள் இல்லையா, ஆராதனை இல்லையா, ஏன் மெயின்லைன் சர்ச்சை விட்டு இங்கே வர்றீங்க? வரும்போது உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் தேவைப்படுது, வரும்போது அது சரியில்லைன்னு புரியுது, இதுதான் சரின்னு தெரியுது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு நீங்கள் அங்கே இருக்கிறத விட இங்கே ரொம்ப மோசமாக போகிறீங்க. 2 விதங்களிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. ஒன்று, ஊழியினால் கெட்டு போகிற விசுவாசிகளும் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து சுகபோகம் ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்த்துட்டு மந்தம் அடைந்து போகிற விசுவாசிகளும் இருக்குது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். நல்லா கவனித்து கொள்ளுங்க. நேரத்தோடு ஆலயத்துக்கு வரணும்னா நேரத்தோடு வரணும். பூசைக்கு நேரத்தோடு போகலையா, அங்கெல்லாம் எவ்வளோ டெடிக்கேட்டடாக கடவுளை ஆராதிக்கலையா, அப்படி இங்கே ஆராதிக்கிறதுக்கு மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளோ சாக்கு போக்கு? முதல் பாட்டுக்கு முன்னால், தோத்திர பாட்டுக்கு முன்னால், ஆரம்ப ஜெபத்துக்கு முன்னால் வராத விசுவாசியே இல்லை. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்ன பாஸ்டர் இவ்வளோ போல்டாக அடிக்கிறீங்க, மக்கள் வருவாங்களா? வரவங்க பரலோகம் போவாங்க, பரலோகம் போகிறவங்க வருவாங்க, அவ்வளோதான். இவ்வளோ போல்டாக அடிக்கிறீங்களா, இப்படிலாம் பேசுகிறீங்களா பாஸ்டர், அவங்க சபையில் வருவாங்களா? நான் சொல்கிறத கேட்டுட்டு சபைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறவன் எங்கே பரலோகம் போக போகிறான்? ஒரு ஒழுக்கத்தை பற்றி பேசும்போது அதுக்கு கீழ்ப்படிய மனமில்லாதவங்க, பரலோகம் பயங்கர ஒழுக்கம், அது ஒழுக்கத்தின் பிறப்பிடம், அங்கே எப்படி போவாங்க? இங்கேயே வர தாக்கு பிடிக்க முடியல, அங்கே எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அங்கே மகா பரிசுத்தம் உள்ளவர், மகா ஒழுக்கம் உள்ளவர், மகா பெரியவர். நல்லா கவனிங்க, பரிசுத்தமான தேவனுக்கும் பாவிக்கும் இடையில ஐக்கியம் என்பது கிடையாது. தேவனுடைய ஆராதனை என்பது பரிசுத்த ஆராதனை, இது பாவத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. தேவ பக்தியின் வேஷம் தரிப்பதற்கு இங்கே இடமில்லை, மாய்மானம் செய்வதற்கு இங்கே இடமில்லை, முன்னால் நிற்கிற ஊழியனுக்கும் அது அனுமதி இல்லை. உங்களுக்கு 1 அடினா எனக்கு 100 அடி. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு சித்தமானால் நாமளாம் மறித்து நியாய தீர்ப்பில் நிற்கும் போது தான் அன்றைக்கு தெரியும் பாருங்க, அது வரைக்கும் தெரியாது. நான் தைரியமாக சொல்லுவேன், நான் வெட்கப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன் என்று நான் சொல்லுவேன். மனுஷங்க முன்னால் மனுஷங்களை பிரியப்படுத்தாமல் வாழ்ந்தா பரவாயில்ல, ஆனால் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். ஒரு மனவாட்டியை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதியா, எய்ட்ஸ் வரும்னு சொல்கிறான்.
கேன்சர் வந்தவங்களை பார்த்து பழம் பூ தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய், சரி பூ சொல்லிட்டேன், பழம் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்து மணிக்கணக்காக உட்காந்து ஆறுதல் சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கையை காலை பிடிச்சி விட்டுட்டு அவங்களுக்காக பறந்து வச்சுட்டு வருவோம். யாராவது விபச்சாரம் பண்ணி எய்ட்ஸ் வியாதியில் வந்து படுத்து கிடக்கிறவங்கள போய் யாராவது போய் பார்ப்போமா? சொல்லுங்க சொல்லுங்க. எய்ட்ஸ் வந்தவனை போய் நாம பார்ப்போங்களா? அவங்களும் தான் பரிதாபமா இருக்கிறாங்க, அவங்களும் தான் வியாதியா இருக்காங்க, அவங்களும் தான் மோசமான நிலைமையில் இருக்காங்க. முடியெல்லாம் கொண்டு போய் கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் எய்ட்ஸ் வியாதியில் வந்தனும் கிடப்பான். ஆனால் யாராவது பார்ப்பாங்க? பொண்டாட்டி மறுக்கொண்டு புள்ள வரைக்கும் கிட்ட வர மாட்டாங்க. இப்போ அப்போ அந்த எய்ட்ஸ் பேஷண்ட் ஒருத்தன் சொல்ற பேட்டி நான் கேட்டேன். அவன் சொல்றான், ஒழுக்கம் என்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை எய்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டேங்கிறான். ஒழுக்கம், நான் இங்கே சொல்கிறத திரும்பவும் சொல்கிறேன், வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி வயசு பையனாக இருந்தாலும் சரி, டாய்லெட்டுக்கு போனால் இன்னும் ஃப்ளஷ் பண்ண தெரியலன்னா இன்னும் ஒழுக்கம்னு கேட்குறேன். பல்லு எந்திரிச்சோன்னே பாத்ரூமில் போய் பல்லு வளர்க்க தெரியலன்னா என்ன ஒழுக்கம்னு கேட்குறேன். நம்முடைய ஆண்டவர் God is God of discipline. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இப்போ எங்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்ட நின்று பேசினாலும் ஒரு 3 அடி தள்ளி நின்று பேசுங்க. ரொம்ப மேலே வந்து உழுக்குற மாதிரி யாருக்கிட்டையும் போய் பேசாதீங்க, ஒரு டிஸ்டன்ஸ் வைங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ரைவேட்டாக பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிளீனாக சுத்தமாக வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சுத்தம், பல்லு, வாய், கண்ணு, காது எல்லாமே உங்களுக்கு தெரியாதில்ல, ஸ்கூல்லையே சொல்லி கொடுப்பாங்க. நெகம் வெட்டுறது வந்து நெகத்தை நீட்டும் போது அதில் கருன்னு அழுக்கு இருக்கக்கூடாது. நெகம் வெட்டுறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுத்திகரிப்பு நாளாக வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களை சுத்தம் பண்ணுங்க. ஏனென்றால் இது தேவனுடைய சரீரத்தின், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். இது நாம் என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். வரலையா? சொல்லுங்களேன். இதெல்லாம் சொல்லித்தரக்கு தான் தேவகுமாரன் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் இருக்கிற இடத்துல முதல்ல சுத்தம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் சின் என்ன தெரியுமா? ஒழுக்கமற்றதும் சுத்தமற்றதும் தான் பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் சின். பாவத்தின் ஆரம்ப நிலைமை வந்து சுத்தமும் இருக்காது, ஒழுக்கமும் இருக்காது. இதுதான் முதல் படி. இந்த முதல் படி சரியா இருந்தா போறதெல்லாம் சரியா இருக்கு. கரங்களை சொல்லுவோமா? இப்ப கம் டு த பாயிண்ட். ஆக நம்முடைய திருச்சபை ஒரு பரிசுத்தமான தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிற ஒரு மனவாட்டி திருச்சபையாக மாற வேண்டும். 103ஆம் சங்கீத 13ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆண்டவர் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் அவருக்கு நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். 14ஆம் வசனத்தை வாசிக்குமா? நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறார். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ. 16 வசனம் வாசிச்சு முடிச்சிட்டியா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் வாசிங்க? 14, 15, 16 வசனம் இதுல வாசிக்கிறோம். நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார். ஏன் ஒரு விதத்துல ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருந்தாலும் இன்னொரு விதத்துல ஆண்டவர் ஏன் தன் தகப்பனாய் சொல்கிறார் என்றால், எப்போதும் பட்சிக்கிற அக்னியா இருந்தா நம்ம மண்ணு நினைவு கொள்கிறார், இந்த புல்லும் பூவும் உலர்ந்து போயிடும். அல்லேலூயா. சரி பாஸ்டர், நீங்க இவ்வளோ பயங்கரமா பிரசங்கம் பண்ணுங்களே, ஏன் வந்து வாக்குத்தத்தமெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, இதுவும் தேவை. இருவரும் கருக்குள்ள பட்டயம் போல ஆண்டவர் ஒரு பக்கம் பட்சிக்கிற அக்னியா பரிசுத்தத்தில் பக்தி வைராக்கியத்தில் உள்ளவராக இருந்தாலும், இன்னொரு புறத்தில் அவர் கிருபை நிறைந்தவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நாம் இன்னது நாம் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் என்ன செய்ய மாட்டாரா? 9ஆம் வசனத்தில் பாருங்க, எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தவறு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம்,
ஆனால் நீங்கள் அதுக்காக அவரை பார்த்து ஆதாமை போல ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாவத்துக்கு பரிகாரத்தை செலுத்த உங்களை ரட்சிக்கிற ஒரு தேவன், உங்களைப் போல எல்லா விதத்திலும் பாடுபட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை கொடுத்து பிரதான பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகவே அவர் எப்பொழுதும் உங்களை திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணிட்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. எப்பொழுதும் உங்களை பார்த்து பட்சித்து கடிந்து கொள்கிறவராக அவருக்கு இருக்க மாட்டார். ஏனென்றால் ஏசாயா 57 அதிகாரம் 15 16 வசனம் சொல்கிறது. அதுல 16 வசனத்தை படிங்க. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமா இருக்க மாட்டேன். ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. கொஞ்சம் வேகமா வாசிமா, என்னோட ஆவியின் ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேகமா வாசிக்கணும், நேரம் இல்லை பாரு. அப்போ ஏன் அவர் எப்பொழுது கடிந்து கொள்ள மாட்டார், ஏன் கோபம் கொள்ள மாட்டார் என்றால் நம்ம சோர்ந்து போயிடுவோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா புலம்பல் 3 அதிகாரம் 31 32 33 வசனத்துல நம்ம படிக்கிறோம், வாசிக்கலாம். புலம்பல் 3:31 படைக்கிற வாசல். தன்னை அடிக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துறதில்லை. வேணுனே ஆண்டவர் யாரையும் கஷ்டப்படுத்துறதில்லை, வேணுனே ஆண்டவர் யாரையும் அடிக்கிறதில்லை. வசனம் சொல்கிறது படி புலம்பல் 3:31 சொல்றபடி அவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது காரியம் என்ன தெரியுமா? 3வது பாயிண்ட் 103 சங்கீதம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார். 2வது காரியம் அவர் எப்பொழுது கடிந்து கொள்ள மாட்டார், ஏன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். 3வது காரியம் அவருடைய சுவாபமே நம்ம எல்லாம் பட்சிக்கிற பெந்தெகோஸ்தே நாங்கள் பிரசங்கம் பண்ணி உங்கள் மனசில் பதிச்சு வச்சிருக்கோம்ல, ஒரு பக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி தான். பாவத்துக்கும் பிசாசுக்கும் தான் அவர் பட்சிக்கிற அக்கினி, பிள்ளைகளுக்கு அவர் பட்சிக்கிற அக்கினி அல்ல. அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கிறார். 4வது காரியம் 103 சங்கீதம் 10 வசனத்தில் வாசிக்கும்போது நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்ற தெரியுமா? தேவன் வாக்களிக்கிறாரு, அந்த வாக்குக்கு உண்மையாவே நான் பாத்திரவானா என்பதற்கான ஆதார வசனங்கள். சில நேரங்களில் பிசாசு உங்கள் மனசில் என்ன கொடுப்பான், நீ தகுதி இல்லை, நீ குறைவோடு இருக்கிற, இது உனக்கு இல்லை, உனக்கெல்லாம் அது நடக்காதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை, அவிசுவாசத்தை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை காம்ப்ளெக்ஸை கொடுத்துருவான். அதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார், அவர் என்ன சொல்ல, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டலை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறார். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுன்னு சொல்லியிருக்கார், ஆனால் பாவங்களுக்கு தக்கதாய் செய்ய மாட்டார், அக்கிரமங்களுக்கு தக்கதாய் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் இரக்கமும் உருக்கம் உள்ள தேவன். 5வது ரீசன் பார்த்தீங்கன்னா 103 சங்கீதம் 13 வசனத்தில், காரணம் அவர் தகப்பன், நம் பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறார். மத்திய 6:32 வாசிக்கிறோம், அந்த தகப்பன் என்ன செய்திருக்கிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். சங்கீதம் 103:12 வாசிக்கும் போது அவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், முதல்ல அவர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை விலக்குவார். எப்படி விளக்குவார்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை விலக்குவார். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பது முதல் அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை பாவங்களை விட்டு விலகுகிறார். பாருங்க, நீங்க பாவங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் போது நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். சினிமா பார்க்கறதை விட்டு விலகும் போது, துர்மார்க்கமான கிரிகளை விட்டு விலகும் போது, பொய் பேசுகிறதை விட்டு விலகும் போது, உங்க இதயத்தில் ஒரு தீர்மானம் செய்யும் போது, இது கர்த்தருக்கு பிரியமில்லை, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கும் போது நீங்க புரிந்து கொள்ளுங்க, அங்கே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. தண்ணி அடிக்க மாட்டேன் தீர்மானம் எடுக்கும் போது அங்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். சிகரெட் குடிக்க மாட்டேன் தீர்மானம் எடுக்கும் போது அங்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. இனி ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன் தீர்மானம் எடுக்கும் போது அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. பாவங்களை விட்டு விலக்குகிறது மாத்திரமல்ல, அந்த பாவங்களை எப்படி விலக்குகிறாரா? 103 சங்கீதம் 3 வசனத்தை சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னிக்கிறாராம். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களையும் எல்லாம்
குணமாக்கி அக்கிரமங்களை முதலாவது மன்னிக்கிறார். அந்த அக்கிரமங்களினால் உண்டான நோய்களை இரண்டாவது குணமாக்குகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா 103 சங்கீதம் 4 வசனத்துல உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். கண்களை அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். வீட்டில் காய்கறி இருக்குது, மீன் இருக்குது, கறி இருக்குது, கோழி இருக்குது, எல்லாம் இருக்கும். அது எல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கிற வரைக்கும் அதையெல்லாம் ஒன்றும் பயன்படுத்த முடியாது. அது என்றைக்கு அடுக்கலையில் கொண்டு வந்து அக்னியில் வைக்கப்பட்டு அது வெட்டப்பட்டு எல்லாம் ஒன்றாய் கலக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். அதே போல் உங்களுக்கு 1000 வசனங்கள் உங்கள் மூளையில் பதிந்திருக்கலாம். என்றைக்கு அவைகள் இருதயத்தில் உணர்த்தப்பட்டு இருதயத்தில் கொழுந்து விட்டு எம்மா ஒரு சிஷ்யனுடைய இருதயம் எரிந்தது போல தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்தில் எரிகிறதோ அன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்க கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்பட ஆரம்பித்து விட்டது. வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு பிரயோஜனம் படவில்லை. அல்லேலூயா. அடுத்ததாக இரண்டாவது காரியம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால முதல்ல பாவங்களை நீக்குகிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம் 103 சங்கீதம் 11 வசனத்துல கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு. ஆமென். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதன் அடையாளம் முதல்ல பாவத்தை விட்டு விலகணுங்கிற தீர்மானம் வரும்போதே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு பாருங்க. தசம்பாகம் கொடுக்கலைன்னா யார் என்னை கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு மாற்றம் வராது. அல்லேலூயா. ஆனால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தசம்பாகத்தை சொல்கிறேன், இதைத்தான் யாரும் சீக்கிரமாக பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இதைத்தான் நான் அதிகமாக பேச மாட்டேன். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்த காரியங்களில் மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமனங்கள், பிரமாணங்கள். உபதேசிக்கப்படுகிறவனுக்கு உபதேசிக்கிறவன் சகல நன்மைகளிலையும் பகிர்ந்து கொடுக்கணும் இருக்கு. நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஏன் இவ்வளோ செலவழிக்கிறோங்கிற கணக்கு எழுதி வச்சுட்டு மாத கடைசியில் அந்த கணக்கை பாருங்க. மாத கடைசியில் அந்த கணக்கு பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு போதகருக்கு மனைவிக்கு கேன்சர் வியாதி வந்தது. நான் ஆண்டவரை ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு சேவிங்ஸ் கூட என்னால் பண்ண முடியல, என் மனைவிக்கு வேறு ஆப்ரேஷனு, நான் ஏதாவது ஒரு படி ஏறினா உடனே ஏதோ ஒன்று வந்து நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, எனக்கு மெடிக்கல் கிளைம் ஆயிடுச்சுங்கிறது அடுத்த விஷயம். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவரை பாரு எவ்வளோ செலவாச்சுன்னு கேளுன்னாரு. அப்போ அவரை பார்த்து நான் கேட்டேன், எவ்வளோ செலவு? இது வரைக்கும் ஒரு 28 லட்சம் பக்கம் செலவாச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்கும்போது ஒரு 18 லட்சம் பக்கம் சொன்னார். இன்னும் ட்ரீட்மெண்ட்டு தான் ஆன்கோயிங் ஆகிட்டுருக்கு. அப்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கும் அவங்களுக்கும் கொடுத்துருக்கிற வித்தியாசத்தை நீ பார்த்தியா? அது அவங்க பாவிகள் நான் சொல்ல வரேன், நீங்கள் யாராவது அப்படி நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சோதனையை நான் உனக்கு கொடுத்துருந்தா உனக்கு தாங்க முடியுமா? உனக்கு பேங்க்கில் சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு நான் செலவு இல்லாமல் வச்சுருக்கேன்ல. கேன்சருன்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. பயாப்சி பண்ணுறவங்க, ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் டாக்டரு, பிளாஸ்டிக் சர்ஜனு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கேன்சருன்னு. ஆனால் ரிசல்ட்டு சொல்லுகிறது கேன்சர் இல்லைன்னு. இன்றைக்கு வரைக்கும் என் மனைவி ஒரு ஆச்சரியமான ஒரு பாத்து. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் நேற்றுக்கு மலையில் நனைஞ்சிட்டு போனேன். அப்போ யோசித்தேன், மலையில் நனையிறதுக்கு நம்ம இவ்வளோ கூச்சப்படுறோமே, எங்கேயாவது ஓரம் தேடுறோமே. இந்த ரோட்டில் ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தார். அப்போ யோசித்தேன், இவர் என்ன பண்ணுவார் இந்த ராத்திரி நேரத்தில்? கர்த்தர் நம்மை எவ்வளவு கிருபையாய் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களுக்கு தேவன் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும். மூணாவது 103 சங்கீதம் 18 வசனம் சொல்கிறது, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிற மேலே முதல்ல பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு தன்மை, ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தன்மை, மூன்றாவது கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய உடன்படிக்கையை செய்கிற மேல அல்ல, செய்ய 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 நினைக்க ஆரம்பித்து விட்டாலே நீங்க புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நினைக்க மாட்டோம்ல. இனிமேல் ஒழுங்காக தசமபாகத்தை ஏமாற்றமா கொடுத்துருவேன்னு உடன்படிக்கை பண்ண முடியுமா? உடனே இதில் யாராவது கேட்டவங்க பாரு தசமபாக பாஸ்டர்ன்பாங்க.
புரிய வைக்கிறதுக்காக ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலைன்னா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதை எதிர்பார்த்து நான் ஊழியம் செய்யலை. ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்கிறேன், பாவம் செய்யாமல் வாழ்கிறேன், ஒழுங்காக வாழ்கிறேன், நேரமாக ஆலயத்துக்கு வரேன். இதெல்லாம் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை செய்ய நினைக்க, கட்டளைப்படி செய்ய நினைக்க தொடங்கின உடனேயே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதை நினைக்க மாட்டோம். ஆனால் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ தான் சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி இறங்குகிறார்? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுக்கு சமானமாக உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எத்தனை பேர் இன்னும் 10 வருஷத்துல செத்துருவேன்னு சொல்கிறவங்களோ, நீங்களாம் இன்னொரு 30 வருஷம் கூடுதலாக வாழ போகிறீங்க. ஐயையோ போதும் போதும் ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்வீங்க. என் மனைவி ஹெர்னியா ஆப்ரேஷன் சமயத்தில் அப்போ சபையில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அந்த சகோதரி எனக்கு ஒரு நண்பராக இருந்தார். அப்போ ஆஸ்பத்திரியில் என் மனைவிக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணி இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் கிழிச்சு ஒரு 450 தையலோடு அவங்க படுத்து கிடக்காங்க. அப்போ அந்த சிஸ்டர் வந்து என்னை பார்க்கும்போது எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஊமானம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு கோழி வளர்த்துருந்தாங்களாம். அந்த கோழிக்கு 2 குஞ்சு இருந்துதான். இப்போது அந்த கோழிக்கு வியாதி வந்தவர் அந்த தாய் கோழி செத்து போச்சான். அவங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு முன்னால் தான் அந்த கோழி செத்துச்சான். உண்மையாகவே செத்து போயிடுச்சு. அந்த 2 குஞ்சு மட்டும் கத்திட்டு இவங்களையே சுற்றி சுற்றி வந்துச்சான். அதை பார்த்து இவங்களுக்கு கண்ணீராக வந்துச்சான். பாஸ்டமா நினைவாக வந்துச்சான்னு ஆப்ரேஷன் பண்ணி படுத்துக்கிற பாஸ்டமாட்ட சொல்கிறாங்க. எனக்கு 2 குழந்தை, எனக்கு 2 குழந்தை. என் மனைவி சீரியஸாக ஆப்ரேஷன் பண்ணி படுத்த, நான் உண்மையாகவே என் மனைவி உயிரோடு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ நான் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வயது சொன்னார், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல ஆக்கி உன் மனைவியை இள வயதின் கழுகாய் நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன்னு சொன்னாங்க. என் மனைவிக்கு அந்த வயிற்றில் இருக்கிற சதையெல்லாம் அவங்களுக்கு ஓட்டை, இவ்வளோ பெரிய ஓட்டை இருந்துச்சு. அந்த குடலெல்லாம் வெளியே இருக்கும், டைரியாவாக போயிட்டுருக்கும். பெல்ட்டு போட்டு கட்டி தான் அவங்க வேலை செய்வாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த வயிறெல்லாம் குறைச்சி இப்போ உண்மையாக ஆப்ரேஷன் பண்ணி முடித்து 3ஆவது நாள் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து தேடுறாரு, எங்கே யார் பேஷண்ட்டுன்னு. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. முகத்துலேயோ சரீரத்துலேயோ எந்த வித்தியாசம் தெரியல. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனால் இந்த சகோதரிக்கு என்ன வெளிப்பாடு? என் மனைவி சாக போகிறதா வெளிப்பாடு, என் பிள்ளைங்க அனாதைகளாக போகிறதா வெளிப்பாடு. உங்கள் மேலே பொறாமைப்படுற நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வெளிப்பாடெல்லாம் வரும். சீக்கிரம் செத்து போக மாட்டிங்களா? செத்துற மாதிரி தான், அட்டாக் வர்ற மாதிரி தான், கை கால் விழுந்து போகிற மாதிரி தான், ஆக்சிடெண்ட் ஆகுற மாதிரி தான், மண்டை உடையிற மாதிரி தான், இப்படி எல்லாம் பல காரியங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க விரும்புகிற காரியம். அவங்க விரும்புகிற காரியம் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? சொல்லுங்கள், கொடுக்கப்படும். ஜீவன மரணமும் நாவின் அதிகாரம். நல்ல மனுஷன் தான் இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காமிப்பான், பொல்லாத எடுத்து காமிப்பான். ஒருத்தங்களை நம்ம எச்சரிக்கிறது என்பது வேற, ஒருத்தங்களுக்கு நிச்சயமாக இப்படி நடக்கும்னு சொல்கிறது வேற. அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எந்த ஆவினால ஒருத்தர் உங்களோட பேசுகிறாங்கங்கிறத பகுத்தறியணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீவன தேவகுமாரன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உடனே ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போய் சாத்தாங்கிறாரு. நிமிஷ நேரத்துக்குள்ளே கேரக்டரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆற்றல் சாத்தானுக்கு உண்டு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அசந்த நேரம் உள்ளே வந்துடுவான். பெருமை வந்துச்சுன்னா உள்ளே வந்துடுவான். ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் இள வயதின் கழுகை போல நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், எப்போ இள வயதின் கழுகாவும் நிறைய பேர் உயிரோடு இருந்தாலும் செத்து போயிடுறான். எப்படி செத்து போயிடறான்? எவன் ஒருத்தன் தேவ சித்த செயலியோ அவன் செத்தவனாகிறான். மற்ற 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இளையகுமாரன் சோரம் போயிட்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சொல்கிறாரு, என் குமாரனாக இவனோ மரித்தான், இப்பொழுது உயிர்த்தானுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் தேவ சித்தம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் தேவனுடைய கணக்கில் செத்து போனவனா அர்த்தம். என்னங்க, என்னடா வாக்குத்தத்த பிரசங்கன்ட்டு இவன் என்னமோ வேறு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு கேட்குறீங்களா? தேவ சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா உயிரோடு இருக்கிறேன் பெயர் கொண்டிருந்தோம் நீ செத்தவனாக இருக்கிறன்னு லவோதிக்கே சபையை சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிடாதபடி நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்
தேவ சித்தம் செய்கிறவங்க அப்படின்னா, பரலோகத்துக்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். மத்திய 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான் என்று சொல்கிறார். ஏன் இந்த வசனத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது என்றால், மார்க் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு மதிமயங்கிருக்கிறார், மென்டல் ஆயிட்டாரு, முட்டாளா பேசிட்டு இருக்கிறாரு, உளறி கொட்டிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சொந்தக்காரங்களெல்லாம் சொல்லி மரியாளுக்கு ஆள் அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ மரியாள், ஐயோ என் மகனுக்கு என்னாச்சோ, லூசு பிடிச்சிருச்சோ, அல்லது ஏதாவது லூசிபர் பிடிச்சிருச்சோ, ஏன்னா வேதபாரர்கள் வரிசையில் வரான், இவன் பயிர் சபையின் தலைவனாலே இவன் பிசாசுகளை துரத்துறான்னு வேற சொல்கிறாங்க. இப்போ எல்லா காட்டு தீயா அந்த செய்தி எல்லா பக்கம் பரவுது, மரியாள் காதலி வருது, ஐயோயோ என் மகனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு மரியாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் பிறந்த தம்பிமாரும் எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்காக, பேசி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வர்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வந்தால் மரியாள் என்ன பேசுவான்னு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தம்பிகளா பிறந்த மனுஷங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியும். ஆகவே ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே அன்றே வேற எவனே எனக்கு தாயும் சகோதரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? போ தேவ சித்தத்தை அறியாத நீங்களே எனக்கு தாயும் இல்லை. தேவ சித்தத்தை அறியாதவங்க உங்களை பெற்றிருந்தாலும் அது தாயும் அல்ல, உங்களை பெற்றிருந்தாலும் அவங்க தகப்பனும் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியனாய் பார்த்தீங்கன்னா தான் அதெல்லாம் தெரியும், ஊழியக்காரனாக மாறினீங்கன்னா தான் அதெல்லாம் தெரியும், அது வரைக்கும்லாம் தெரியாது. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் விரும்பலை, சப்ஜெக்ட் விலகி போயிடும். ஆகவே நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், ஆண்டவரே நான் தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து செயல்படணும், நான் உமக்கு பிள்ளையாய் இருக்க வேண்டும். அவர் தகப்பனாக இருக்கிறதுலேருந்து மாறல, பிள்ளையாய் நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-20 வசனத்தில் வாசிக்கும் போது 20ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. உரல்லையா சொல்லலாமா? இப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வாக்குத்தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்கள் எதுக்கு கொடுக்கிறாரு? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தெய்வீக சுவாபம் அடைவதற்காக. டாஸ்மாக் கடை பக்கம் நான் போகிற வழியில் மெயின் ரோட்லாம் டாஸ்மாக் இருக்குது, அடி தடி போட்டுட்டு உள்ளே கைவிட்டோம், அவ்வளோ கூட்டம். ஆனால் சர்ச்சுக்குள்ள கூட்டம் கிடையாது, அவ்வளோ கூட்டம். பாவம் செய்கிறதுக்கு மக்கள் அப்படி கூடுகிறார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் கூடுவதற்கு அவர்களை விட பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இச்சையினால் உலகத்தில் உண்டாயிருக்கிற அநேக கேடுகள் இருக்கிறது, அவைகளிலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்கு தான் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தங்கள் என்ன? நம்பர் 1, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-11 வசனத்தில் அதில் மிக முக்கியமாக கிடைக்கிறார், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பொல்லாதவராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ முதலாவது, நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களிலே நன்மையை மாத்திரம் தருகிற தகப்பன். வரலையா சொல்லுங்க. நீங்க தப்பா கேட்டாலும் தப்பானதை உங்களுக்கு தர மாட்டார். ஆமென். நீங்க ரைட்டா கேட்டாலும் வேண்டிக் கொள்றதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். வரலையா சொல்லலாமா? அப்போ முதல் காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் என்ன வேண்டிக் கொள்கிறேனோ, நான் வேண்டிக் கொள்கிறதுல நன்மையை மட்டும் அவர் எனக்கு தருவார். ஆமென். ஒழுங்கா ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்கிறது, யாபேஸ் ஜெபிக்கிறான், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்கிறார். துக்கத்தின் மகனாக அழைக்கப்பட்ட யாபேசை ஆண்டவர் எல்லைகளை விஸ்தாரம் பண்ணி
தீங்குக்கு அவனை தூரமாய் விலக்கி அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். நீங்க வேண்டிக் கொள்கிறதை அருள் செய்கிற ஆண்டவர். இரண்டாவது நாம் படிக்கிறோம், சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறது, என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி நிலைகளை உமக்கு சொந்தமாகவும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இங்க இரண்டாவது நம்ம பார்க்கிற இந்த காரியம் எப்படிப்பட்டது என்றால், ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை நமக்கு சொந்தமாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வேத வார்த்தை. அது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே அந்த 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை கடைசியில் வாசிக்கிறோம், இருப்புக்கோளால் அவர் ஆளுகை செய்கிறவராக இருப்பாராம். அப்படின்னா இருப்புக்கோள் என்பது எதை குறிக்கிறது என்றால் அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப தேவன் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தின் முடிவு பரியது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று மத்திய 28ஆம் அதிகார கடைசி 3 வசனங்களை படிக்கும்போது சொல்றோம். அப்ப கர்த்தர் இரண்டாவதாக நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவனா இருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதிகாரம். அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது? நீ பூமியில கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். வியாதிகளை கட்டி நீங்கள் ஜெபம் பண்ணினால் வியாதிகள் சுகமாகும். அசுத்தாவிகளை கட்டி ஜெபம் பண்ணினால் அவைகள் புறப்பட்டு ஓடும். பிள்ளை சூனியங்கள் மந்திரங்களை கட்டி ஜெபம் பண்ணினால் அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். உங்களை விழத்தொலைகிற ஆத்துமாக்கள், நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள்ல மிக முக்கியமான ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கைக்குள்ள யார் இருக்கணுமோ அவங்கள மட்டும் என் வாழ்க்கையில வைங்க ஆண்டவரே. நீங்க சித்தம் வைக்காத யாரும் என் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி மருமகனை எடுக்கிற நிலையில் இருக்கிறவங்கள நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத ஒருவரும் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. ஆமென். ஏன்னா நான் மீனை கேட்கிறேன், அது பாம்பா வந்துடக்கூடாது. நான் முட்டையை கேட்கிறேன், அது கொற்ற தேலா வந்துடக்கூடாது. நான் அப்பத்தை கேட்கிறேன், அது கல்லா வந்துட கூடாது. கல் என்பது ரட்சிக்கப்படாத அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பாம்பு என்பது பிசாசின் தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. தேல் என்பது கொடுமையான குணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபிக்கணும். நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். எனக்கு வரப்போகிற மருமகனோ அந்த குடும்பங்களோ எங்க இருக்கிறார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு அப்படிதான் எனக்கு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தினாலே சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்டார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டு கேட்கிறார், நீ விரும்புவதை என்னிடத்துல கேள் என்று சொல்லி சொன்னார். அப்போ அவன் நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காயுசையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு நான் தருவேன். முதலாவது தேவன் ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், காலையில் ஜெபத்தில் உட்காராம சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்காக நான் போய் நின்னேன். என்றைக்குமே கம்பெனிக்கு போகாத ஆள் அன்னைக்கு லோடு வந்துருச்சுன்னு சொல்லி 4:30க்கே கம்பெனிக்கு போயிடுச்சு. நான் 5 மணிக்கு போகிறேன், அங்கே 4:30க்கே நான் 8 மணி வரைக்கும் உட்காரேன், 8 மணி வரைக்கும் ஆள் வரல. அப்போ நல்லா ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டேன், தேவனுக்கு முன்பாக நிற்காம முன்னதான இடம் இந்த ஆண்டுக்கு கொடுக்காம மனுஷனுக்கு கொடுத்தா நாம் இப்படித்தான் அலமோதுன்னு அன்னைக்கு புரிஞ்சு கொண்டேன். அதோட மனுஷனை தூக்கி மாற்றிட்டு என்றைக்குமே தப்பித்தவரை கூட மனுஷனை முன்னால் கொண்டு வந்து வைக்கக்கூடாது என்பதில் முடிவெடுத்து அதில் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாய் நான் வாழ்கிறேன். நான் நம்புக்குரியவர்களே, கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தரை முன்னதாக வைத்து உங்கள் ஜெபங்கள் அமையுமானால் நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும். சில பேர் கேட்பா, ஆண்டவரே நல்ல வெள்ளை வெளியேறுன்னு பொண்ணு வேணும். வெள்ளை பிசாசாக வரும், பரவாயில்லையா? வெள்ளையாக இருக்கும் ஆனால் முழுசும் பிசாசாக இருக்கும். வெள்ளை பிசாசு, வெள்ளை பாம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெள்ளை பிசாசாக இருக்கும், பரவாயில்லையா? முடி நீளமாக வேணும்னு கேட்பேன், ஷாம்பைன் கொடுத்தே காலியாக போயிடுவேன், பியூட்டி பார்லர் கொடுத்தே காலியாக போயிடுவேன், பரவாயில்லையா? எப்போது என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே என்ன கரை சேர்க்குற மாதிரி ஒரு ஆத்மாவை கொடுங்க ஆண்டவரே,
என்னை கரைப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆத்மா கொடுக்காதீங்கன்றவர். என்ன சொல்லணும்? கரை சேர்க்கிற மாதிரி ஆத்மா வேணும். வாழ்க்கை துணை என்ன செய்யணும்? என்ன கரை சேர்க்கிற மாதிரி வேணும், என்னை கரைப்படுத்துகிற மாதிரி இருந்துடக்கூடாது. கரங்களை துறலியா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் தப்பி தவறி ஏதாவது அஃபையரில், காதலில், யாராவது காதல் ஆவியில் மயங்கி அப்படியே இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மயக்கும் தெளிவதாக. எங்கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லி வந்துடாத. முதல்ல துரத்துறது நான் தான் இருப்பேன். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து. அல்லேலூயா சொல்லலாமா? ஐயோ அவங்களுக்கு செஞ்சு வச்சாங்க, இவங்களுக்கு செஞ்சு வச்சாங்க, எங்கள் பாஸ்டர் புரட்சி வள்ளல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. முதல்ல உங்கள் அப்பா அம்மா உதைக்கிறாங்களா இல்லையா, நல்ல திரும்பி நிற்க வச்சு 2 பெரம்பலை, பவுல் சொல்கிறார்ல, பெரம்போடு வரட்டுமா, பெரம்பு எடுத்து 2 குச்சியில் 2 சாத்தி ஓடுன்னு விரட்டி விட்டுருவேன். இப்போவே அப்படிலாம் ஐடியா இருந்ததுன்னா வேறு பாஸ்ட்டுக்கு தசம்பாகம் காணிக்கெலாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுங்க. தசம்பாகம் காணிக்கை கொடுக்குற பாஸ்டர்ஸ், அதுக்கெல்லாம் அதை மயங்கிற பாஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள போய் தேடுங்க. இங்கே நோவே வாய்ப்பே இல்லை. ரைட். 3வது காரியத்துக்கு நேராக நம்ம வரும். 3வது காரியங்கள் என்ன? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தில் வாசிக்கும்போது, எனக்கு உயர்த்தாதபடி என்னை குத்துற ஒரு முள் என் சரீரத்தில் கொடுத்துருக்கு. அது 3 தடவை வேண்டிக் கொண்டேன். அதுக்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிட்டார். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது ஆண்டவரே, இந்த 10 லட்ச ரூபா கடனை கட்டணும்னு சொல்லும்போது ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு 10 லட்ச ரூபா கடன் உனக்கு போதும், உன்னுடைய கடனிலே என்னுடைய வல்லமை விளங்குன்னு சொன்னால் என்ன வரும்? முதல்ல சொல்லுங்கள், எரிச்சல் தான் வரும். ஆனால் பவுலுக்கு எரிச்சல் வரல. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது பவுல் இவனமாக சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 10 லட்ச ரூபாய் கடனை ஒரே அடியாக 10 லட்சத்தை அடைச்சா என்ன, இல்லை மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சா தான் என்ன? எப்படியே கடன் அடையணும் தானே. இப்போ ஆண்டு என்ன பண்ணுறாரு? சிலர் மாதத்தவணையாக அடைக்கிறார். ஏன்னா இவனுக்கு ரொம்ப கொடுத்துட்டோம்னா இவன் கொஞ்சம் மேட்டுமையாக வாழை ஆட்டிடுவான், இவன் கொஞ்சம் தன்னை உயர்த்திடுவான். பவுல் சொல்கிறார், அதைய நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும். மண்டியில் சில நேரத்தில் வாத்தியார்னாலும் எந்திரிச்சு வர முடியலைன்னு வச்சுக்க, டேய் பக்கத்தில் இருக்கிறவன எந்திரடா, டே ராமு எந்திரடா, அந்த சோமோட மண்டையில் நங்குன்னு ஒன்று குத்துறான். அவன் எத்தனை நாளாக காத்திருந்தானோ தெரியல, அதுக்குன்னு நல்லபடி சட்டையிலாம் தேய்ச்சி இன்னும் வச்சு ஒரு நங்குன்னு வச்சு இறக்குவான் பாருங்க. வாத்தியார் கொடுத்துருந்தா கூட மெல்லமாக இருக்கும், இவன் கொட்டுனா அந்த கொட்டை வந்து மண்டை உள்ளே போகிற மாதிரி கொட்டி விடுவான். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை குட்டுறதுக்குன்னு சில நேரத்தில் நம்ம பிள்ளையவே வச்சுருப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஏன்னா சொல்லாதீங்க, ஏன்னா கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள், உங்கள் பிள்ளையும் பாருங்கள். ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி இது அப்பா பாதி, இது அம்மா பாதி. இது அம்மாவில் பாதியும் அப்பாவில் பாதியும் சேர்ந்த இந்த கலவை என்ன பண்ணும்? அப்பப்போ நான் யார், அப்பப்போ மனைவி யாருங்கிறது என்ன செய்யும்? இது வெளிப்படுத்தும். நான் முதல் தடவை என் மனைவியோட பிரான்ச் சர்ச்சு, எங்கள் சர்ச்சோட பிரான்ச்சு, என் மாமா பிள்ளை தான், ரொம்ப சின்ன பிள்ளை. என்னோட பெரிய தங்கச்சியே பாப்பா வான்னு கூட்டிகிட்டு போய் விளையாடும். அப்படின்னா பார்த்துங்க அது எவ்வளோ சின்னதுன்னு. இப்போ பாருங்கள் என்னையே மறுபடியும் உட்காந்துருக்கு. நான் பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஐடியா இல்லைல்ல, நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை, பாப்பான்னு கூப்பிடுவோம். ஒரு நாள் நான் அங்கே சர்ச்சு கட்டுறதுக்காக எங்கள் பாஸ்டர் அனுப்பினார். நான் சர்ச்சு கட்டுறதுக்கு போயிட்டு அப்புறம் இந்த சிமெண்ட்டெல்லாம் ஆகிடும்ல, அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிறது எண்ணெய் கேட்கறதுக்காக வந்தேன். அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஓடு போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே தான் கிச்சன் சமைப்பாங்க. பாத்திரம் டமார்னு உருளுது, அங்கே உருளுது. என்ன சொல்லிட்டு கேட்குறோம்? நானே இந்த வீட்டில் எல்லாத்தையும் சேர்க்கணும், நான் தான் இருக்கிறேன்னா, நான் ஒருத்தி தான் இருக்கிறேன் அப்படியே டம்முன்னு அங்கே ஒரு குண்டா உழுகுது, இங்கே ஒரு குண்டா உழுகுது, அப்படியே சாமானெல்லாம் எறியுது. நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் நினச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மண்டையில் குட்டி 1வது படிக்கும் போதுலேயே என் பிள்ளைகிட்ட நான் தான் கழுவணும். எங்கள் வீட்டு ட்ரைனிங்கே வேறு.
இங்கே நான் பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், என்னடா இந்த பிள்ளைக்கு பாரு, என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு பெருமை, இப்படி சொல்லிட்டேன், வீட்டு வேலை செய்கிறதுக்கு இதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என் பிள்ளைகிட்ட, ஏம்மா வெங்காயம் கொஞ்சம் அம்மாவுக்கு உரிச்சு கூட நான் போயிட்டு வந்தா, அது செல்ஃபோனில் பெட்டில் பார்த்துட்டே அப்படியே தான் உட்காந்துருக்கு. அவங்க அம்மா சவுண்டு விடும், என் பொண்ணு சவுண்டு விடுறதில்ல. இப்போது யார் மாறிடா இவ இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது, ஒன்று ஆண் பாதியாக ஆடை பாதிங்கிற மாதிரி, ஒன்று நான் பாதி என் மனைவி பாதியாக தான் நம்ம பிள்ளைங்க இருக்குது. அடிக்கடி நம்மளுக்கு வேறு சாத்தான் பாதாளத்துலேருந்து வர வேண்டாம். நம்ம பெற்று போட்டதே நம்ம மண்டையில் கொட்டும் பாருங்க. ஏன் இப்படி என்ன சொன்னாலும் அசர மாட்டார் அப்படின்னா, உங்கள் மனைவிக்கிட்ட உங்களை பற்றி என்னென்னு கேட்டு பாருங்கள். ஆமாம், நீங்கள் இடிச்சு புளி மாதிரி என்ன சொன்னாலும் உங்களுக்கு காதுலேயே ஒழுகாது. உங்களை மாதிரி தான் உங்கள் பிள்ளையும் இருக்குதுன்னு சொல்லணும். பையனை கேட்டு பாருங்கள், மேக்ஸிமம் பசங்க அம்மா மாதிரி இருப்பானுங்க, பிள்ளைங்க மேக்ஸிமம் அப்பா மாதிரி இருப்பாங்க. சில இப்போ அப்பா சாந்த சொருபியாக இருந்தால் அந்த பிள்ளையும் சாந்த பேசுகிறது முதல் கொண்டு சாந்த சொருபியாக இருக்கும். சில அம்மா மாதிரி ஆங்காரியாக இந்த பையனும் அப்படின்னு கத்துறதா தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், நம்ம பிள்ளைங்க நம்முடைய கண்ணாடி. ஆக கர்த்தர் ஒரு முள்ளை எங்கே கொடுத்துருக்காருன்னா, சிலருக்கு சரீரத்தில் கொடுத்துருக்காரு, சிலர் குடும்பத்திலேயே கொடுத்துருக்காரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். நமக்கு தேவை மனம் திரும்புதல் தேவை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் தங்கச்சி சின்னதுலேயே நல்லா அடிப்பாங்க. நான் கேட்பேன், இவளை மட்டும் ஏமா நல்லா அடிக்கிறேன்? டேய் சும்மாரு, உனக்கு இவளை பற்றியும் தெரியாது, என்னை பற்றியும் தெரியாது. எங்கள் அம்மா கூட 7 பொம்பளை பிள்ளைக்கிறான், எங்கள் அம்மாவோட சேர்த்து. பூ எங்கள் தாத்தா வாங்கிட்டு வந்தால், எங்கள் அம்மா எப்போதும் ரபடி மாதிரி கலாட்டா பண்ணுற ஆளுங்கிறனால எல்லாருமே எங்கள் அம்மா கொஞ்சம் பூ சேர்த்தே கொடுத்துருவாங்களாம். ஏன்னா இப்போ பிரச்சனை பண்ணுவான்னு. ஆனாலும் உனக்கு மட்டும் பெருசாக இருக்குது, உனக்கு மட்டும் அப்பா பெருசாக கொடுத்தாரு, ஏன் கொடுத்தீங்கன்னு இதோட பூவை தூக்கி வீசி போட்டு கை காலை உடனே முடியெல்லாம் உடனே விரித்து போட்டு உருண்டு அழுகுமாம்மா. உடனே அக்கா தங்கச்சியெல்லாம் பல வருஷம் மூத்தவங்களா, ஒரு 10 வருஷம் 12 வருஷம்லாம் மூத்தவங்க. அதனால் சரி ஆத்தா ஐயா நீயே வச்சுக்கா ஐயா அப்படின்னு எல்லாரும் கொண்டு வந்து பூவை கொடுத்துருவாங்களாம். எல்லாரும் கொடுத்துட்டாங்களேன்னா அது ஒரு அவமானமாக இருக்குமா. உடனே எல்லாரும் என்னை அவமானப்படுத்திக்கலான்னு பூவையெல்லாம் பிச்சு எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டு அப்புறம் கீழே உருண்டு இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கே கீழே வருமா. எங்கள் தாத்தா படியில் மிளகா பொடியை போட்டுட்டு, இதுக்கு என்னமோ ஒரு பிசாசு, என்னமோ கொல்லிப்பை பிசாசை என்னமோ பிசாசு பிடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு மிளகா போட்டு மூக்கில் பிடிக்க வருவாங்களாம், அந்த அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவை சீரழிச்சுண்டா, அதே மாதிரி கோவிச்சுட்டு கிணத்துல உழுக போகிறேன்னு, சின்னதுலேயே 7 வயசு 8 வயசுலேயே கிணத்துல உழுக போகிறேன்னு எங்கேயா குடிச்சவர்கிட்ட போய் ஒளிஞ்சு உட்காந்துக்குமா. ஊரே அழகப்பட்டு கிராமமாக தேடுவாங்களாம். அப்புறம் ஆயா மனுஷங்க எங்கே இருக்கிறேன்னு கிணறுக்கிறா தேடிட்டு வந்து கற்றுனதுக்கப்புறம் சரி பாவம் அப்படின்னு வருவாங்களாம் வீட்டுக்கு. அந்த மாதிரி இவன் என்ன மாதிரியே இருக்கிறாடா, என்னை ஆட்டி பிடிச்சிருவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிப்பாங்க. சில நேரங்களில் சாத்தான்லாம் லூசிபரெல்லாம் நம்ம பிள்ளைக்கு முன்னால் தோற்று போயிடுவான். ஏன்னா நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆவியோட வல்லமையாக நம்ம வீட்டில் கிரியை செய்வாங்க. சில நேரங்களில் சில பலவீனங்களில் ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு தேவை. என்ன கிருபை? இந்த குத்துற இந்த முள்ளோட வலியை தாங்கிக்கணும். பரவாயில்ல குத்திக்க, எப்படி ஊசியை குத்துறமோ அந்த மாதிரி பிள்ளையோ மனத்ததோ நம்மளை குத்தும்போது பரவாயில்ல ஆண்டவர் நான் இப்படித்தானே பண்ணேன், ஆண்டவரே மன்னியும் என் பிள்ளையும் மன்னியும்னு சொல்லி நம்மளை கர்த்தர் பக்குவப்படுத்துவார். பலவீனத்தில் பலனை பூர்ணமாக விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் அடுத்த கருத்தை சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை படிக்கிறோம். அதில் எலியா காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அதில் எலியா என்ன சொல்கிறாரு, அவருக்கு எலிசாவுக்கு ஆசீர்வாதம் சாமானியமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா இவர் ரொம்ப ரஃப்பான பயங்கரமான பெந்தகோஸ்தே பாஸ்டர். யார்? எலியா. அதனால் சாமானியமாக அபிஷேகத்தை வல்லமையெல்லாம் அவர் தந்துட மாட்டார். எங்கள் சர்ச்சில் அப்படி தான். இந்த புல்பிட்டோட ஏரியா வந்து இந்த 1/2 அடி தாங்க இருக்கும் உயரம். அங்கே உட்கார்றதுக்கு 1 வருஷம் கீழே உட்காரணும். அங்கே முன்னால் தான் கீழே உட்காரணும், தரையில் தான் பாயில் உட்காரணும். 1 வருஷத்தில் இவன் ஊழியத்துக்கு ரெடி அப்படி சரியான ஆள் அப்படின்னு தெரிஞ்சாதான் அங்கேருந்து இந்த 1/2 அடி உயரத்துக்கு அந்த ஓரத்தில் உட்கார வைப்பார் எங்கள் பாஸ்டர். சங்கீதம் வாசிக்கிறதுக்கு இன்னொரு வருஷம் ஆகும். முன்னால் வந்து சங்கீதம் வாசிக்கணுன்னா 2 வருஷம் ட்ரைனிங். அவ்வளோ கடினமாக இருக்கும். இந்த எலியா சாமானியமாக எலிசாவுக்கு வரம் கொடுக்கல. அப்புறம் அங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு அவர் அலக்களிக்கிறார். எல்லா பக்கமும் இவர் என்ன செய்கிறார், பின்னாலேயே போகிறார். போகும்போது சரி என் பின்னாலேயே வந்துட்டுருக்கிற, சரி என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க முடியும். ஆவின்னு வரும், ரட்டிப்பாய் எனக்கு வேணும்னு கேட்குறார். அல்லேலூயா. ரட்டிப்பாய் வரணும், ரட்டிப்பான ஆசீர்வாதம் வரணும்.
அப்போ எலியா சொல்கிறாரு, அரிதான காரியத்தை கேட்டார். ரொம்ப ரேர், கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா இல்லை. ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லலை, இவர் ஆம் என்றும் அல்லன்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா கிடைக்கும், பார்க்கலினா கிடைக்காது. நடந்தது என்ன? ஆண்டவர் பார்த்தார், எலியாவுக்கு தந்ததே அவர் தானே. அவர் என்ன பண்ணிட்டாரு, எலியா கிட்ட கேட்டதை தங்கிட்ட கேட்டதா அபிஷேகம் பண்ணி சொன்னது அவர் தானே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், எலியா எடுக்க போடுறதை எலிசா காணும்படி செய்கிறார். எலியாவின் தேவன் எங்கே? அவன் சொல்கிறான், தகப்பனே தகப்பனே அப்படின்னு அழுகிறான். அப்புறம் சால்வியை எடுத்துகிட்டு போயிட்டு காற்றுல சால்வியை பிடுங்கி விட்டார் ஆண்டவர். பாருங்கள், சாலை கூட தராமல் இப்போ தூக்கிட்டு போகிறான் பாருங்கள் எலியா. அவனுக்கு ஆசீர்வாதம் தர்றதுக்கு மனசே கிடையாது. சில நேரத்தில் மாமனார் வீட்டை எழுதி தரவே மாட்டார். நான் செத்ததுக்கு அப்புறம் எடுத்துங்க மாப்பிள்ளன்றுவார். அதுக்காக அவர் சாக சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனாலும் பாருங்க, அப்படியும் நடக்கும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சில பேர் செத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. அது வேற விஷயம். மேலேருந்து சாலை காத்தடிச்சு பிடிங்கி கீழே போட்டார். அதை கொடுத்தோன்னே எலிசா எடுத்துகிட்டு போய் எலியாவின் தேவன் எங்கேங்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி யோர்தான எலியா பிளந்தது போல எலிசா பிளக்க வைத்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மனுஷன் தர மறுக்கலாம், பல ஆண்டு காலம் அலக்களிக்கலாம், இழுத்தடிக்கலாம், ஜியோ ஆர்டர் வராமல் இருக்கலாம், ப்ரொமோஷன் ஆர்டர் வராமல் இருக்கலாம். அரிதான காரியம். சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், ப்ரொமோஷன் வரணும், ரொம்ப ரேர் பாஸ்டர். நீங்கள் சொல்கிற அந்த ரேரை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ரூத் என்ன செய்தான்னா, நகோமியை வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கும் போது 1 ரூத் 1 14 வசனத்தில், ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டார். விடாமல் ஜெபம் பண்ணி கேளுங்க, இந்த ரேராக இருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மருமகன் கீழ்ப்படியில உபவாசம் போடுங்க. என் மக கூட படிக்கிற பிள்ளைங்கள ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அப்போ என் மனைவி என்கிட்ட சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன் மாமா, இவங்களை எல்லாத்தையும் தனித்தனியாக ஆக்க போகிறேன் அப்படின்னாங்க. நான் சரி என்னமோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ பார்த்தா ஒருத்தி வடநாடு போயிட்டா, இன்னொருத்தி வேறு ஆஸ்பத்திரி போயிட்டா. மிச்சம் இருக்கிற 3 பேரும் பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்டாக பிரித்து போட்டாங்க. ஒருவர் பார்க்கவே முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் செப்பரேஷன் ஆகிடுச்சு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜெபத்தில் என்ன கேட்குறோமோ அதை கர்த்தர் செய்கிறார். என் மனைவிக்கு வீட்டில் போனால் திட்டுலுக்குன்னு நினைக்கிறேன், நீ ஜெபம் பண்ணி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனையான பொண்ணு கேட்க போகிறேன். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எல்லா ஐக்கியத்தை பிரிக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை கெட்டு போகணுங்கிறதுக்காக இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு இடையூறு கொடுக்குற எந்த ஸ்பிரிட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்குற எந்த வல்லமையும் தொந்தரவு செய்யாதபடிக்கு. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து அவர் பிரித்தெடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து பிரித்தெடுக்க வைக்கணும். நீங்கள் சொல்லணும், கல்யாணம் பெந்தகோஸ்தே கல்யாணம் தான், கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான், நாட் லவ் மேரேஜ் அப்படின்னு உங்கள் பிள்ளைய 10th விடும்போதே சொல்லிவிடுங்க, +1 சொல்லிவிடுங்க. அஃபைர் வரும், அந்த ஜெண்டர் அட்ராக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் உன்னை காப்பாற்றிக்கொள்ளணும். எபினேசர் நீதிமொழியில் 5ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வந்து சொன்னார், அப்பா ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுடைய வசனத்தை நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னா ஏஜ் அவருக்கு கர்த்தர் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கார். ப்ராவர்ப்ஸ் 5th சாப்டர் படித்தப்பா, அதில் ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களை பற்றி எப்படி நடக்கணும்னு போட்டிருக்குப்பா அப்படின்னாரு. ஆமாம் மகனே, நீ அப்படியே நட அப்படின்னாரு சொன்னேன். வசனங்களை படிக்க வைங்க, உங்கள் குழந்தைகளுடைய புத்திகள் தெளியும். நீங்கள் சொல்லிக் கொடுக்காததெல்லாம் வசனம் சொல்லிக் கொடுக்கும், நீங்கள் கற்றுக் கொடுக்காதெல்லாம் வசனம் கொடுத்து கொடுக்கும். அந்த வசனம்தான் என்னையும் காத்தது, உங்கள் முன்னால் நிற்க வைக்கிறது. 5ஆவதாக நான் சொல்கிறேன், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் வாசிக்கும்போது, காலேபின் மகள் அவள் இறங்கி அவங்க புருஷங்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியை விட்டு இறங்கி அவள் சொல்கிறா, அக்சால் என்ன சொல்கிறாள்னா, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். தகப்பன் கேட்கிறான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தகப்பன் தான். அந்த தகப்பன் கேட்குறான், என்ன வேண்டும்னு கேட்குறான். அவன் சொல்ல, வறண்ட இடங்களை நீங்கள் எனக்கு தந்தீங்க,
இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நேற்றுக்கு கூட எனக்கு ரொம்ப சலிப்பாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே இன்னும் எவ்வளோ நாட்கள் எனக்கு கஷ்டம். ஏன்னா என் பொண்ணுக்கு 8 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு. பஸ் ஏறிட்டியாமா, நான் 7:45 போயிட்டேன். பஸ் ஏறி விட்டோன்னா, அப்பா வெளியே வந்து நிற்கிறேன், எனக்கு கண்ணே தெரியலப்பா, எல்லா பக்கம் இருட்டாக இருக்குப்பா அப்படின்னு. ஐயோ, இந்த பிள்ளைய வச்சு நம்ம என்னடா பண்ணுறது, இது இருட்டுங்குது. பஸ்ஸு போயிட போது, வெளியே வந்து டவுன் பஸ் ஏறு அப்படிங்கிற. ஒன்றுமே தெரியல, ஒரே மழையாக இருக்குதுப்பாண்ணா. அப்போ மற்ற பிள்ளைகளை இங்கே எல்லாம் நாங்கள் ஒன்றா தான்ப்பா நின்றுட்டுருக்குறோம். அப்போ என்ன செய்ய போகிற, ஸ்டாப் பஸ் வர 8:40 ஸ்டாப் பஸ் வரும். 8:30 கேட்குறேன், 8:10 கேட்குறேன், ஏறிட்டியா? இல்லை, பஸ் வரல. 8:20 கேட்குறேன், பஸ் நிற்குது அப்படிங்க. 8:30 பஸ்ஸு போயிடுச்சுங்கிறேன். எனக்கு தூக்கி வரை போட்டுருச்சு. நான் சத்திரத்தில் மழையில் நினைச்சிட்டு ஒரு கடையில் ஒண்டிட்டு நின்றுக்கிறேன். அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு வெட்டுவேன், எங்கே பார்த்துக்கா போட்டுருவேன், வெட்டிடுவேங்கிறான். எனக்கா கொலை நடுங்கிட்டு இருக்கீங்க, எங்களோ கொலை குழுப்பம் போட்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைய வர காணுமே, ஒரு சமாதானம் பண்ணுறான், அவன் வெட்டுவேன் குத்துவேன்னு நிற்கிறான். அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். மறுபடியும் 8:30 கேட்குறேன், பஸ்ஸு போயிடுச்சுப்பா. நாங்கள் ஐயோ பஸ் விட்டு போட்டு அங்கே நின்று என்ன பண்ணுறேன், அது வேறு பஸ்ஸுப்பா, இனிமேல் தான் எங்கள் பஸ்ஸு வரும். 8:50 பஸ்ஸு வந்து இந்த பிள்ளை 9:30 வீட்டுக்கு வந்து, நான் 10க்கு வீட்டுக்கு வந்தேன். அப்போ வீட்டுக்கு வரும்போது சானிடைசர் சீக்கிரமாக தீர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னேன்னே, நான் எத்தனை தான் வாங்கி வைக்கிறதுன்னு சொன்னேன். என் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னிச்சா, எனக்கு செம கோவம் வந்துச்சு. இங்கே பாரு, இந்த குடும்பத்தில் நான் என்ன தான் சந்தோஷம் அனுபவிச்சிருக்கேன், என்ன தவிர நீங்களாம் சுகமாக வாழ்றீங்க, எல்லா கஷ்டமும் நானே பண்ணிட்டுருக்கிறேன், நானே சத்திரத்தில் போய் நின்று பாரு, தெரியும் உனக்கு கஷ்டம் அப்படின்னு மனைவி கிட்ட ஒரே கூக்குரலாக விட்டுட்டு, என்ன வாழ்க்கையே எனக்கு சலிப்பாக இருக்கிறது. ஊழியை செய்கிற ஒன்றுங்கிற ஒரு பெருமை மட்டும்தான் இருக்குது தவிர, மற்றபடி எனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு இன்பமும் இல்லை. எனக்கு துன்பம், அது இந்த குடும்பத்தினால ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ பண்ணுவார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கை சலிப்பாக இருக்கும். என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், கதை போல் ஓடிடுச்சு, ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கலை, ஒரு நன்மையை அனுபவிக்கலை, ஒரு இன்பத்தை அனுபவிக்கலை, வாழ்க்கை வேகமாக ஓடிடுச்சு. யாரை கேட்டாலும் பாருங்கள், 2 பைபிள் 3 பைபிள் எழுதுகிற அளவுக்கு ஒரு பெரிய கதையை வச்சுருப்பாங்க அவங்க வாழ்க்கை. அந்த அளவுக்கு நிறைய குப்பைகள் தான் இருக்கும், அதில் வேறு ஒன்றும் இருக்காது. வீடு கூட்டி வெளியே போடுற குப்பை தான் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எத்தனை குப்பையை போட்டாலும் சரி, அதை கூட்டி வலிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அந்த குப்பையெல்லாம் புலம்பலையெல்லாம் நான் கேட்பேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் வரிசையாக ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் 4 பேரையும் காமிச்சோம். அப்புறம் என் மனைவி, அப்புறம் தங்கச்சி எல்லாம் காமிச்சோம். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே அவர் டிவியில் பார்க்குறாரு, ஒரு 200 பேஷண்ட் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் சரி கிளம்புங்கன்னு. அப்போ நான் போய் சொன்னேன், சார் டாக்டர் எனக்கு இங்கே அப்படின்னு. அவர் ஐயோ நான் என்ன தான் பண்ணுவேன்னு இப்படி தலையில் கை. அது டாக்டர் பேர் கிறிஸ்டோபர்னு பேர், நியூராலஜிஸ்ட் டாக்டர். உண்மையாக சொல்கிறேன், மனைவி இருக்காங்க. ஐயோ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன், டாக்டர் வேண்டாம் நான் கிளம்புறேன். ஏன்னா நாங்கள் 7 பேர் போனால் 6 பேர் பார்த்துட்டாங்க, நான் மட்டும் மிச்சம்னா இங்கே வலிக்குதுன்னு சொன்னேன்னு அவர் தலையில் கை வச்சுட்டாரு. 200 பேஷண்ட் வேறு வெளியே உட்காந்துருக்கான், பாதி பேருக்கு டோக்கன் தராதன்னுட்டார், சலிச்சு போனார். ஆனால் ஆண்டு இத்தனை கோடி மக்களுடைய புலம்புலையும் கேட்டுட்டு சலிப்படியாமல் நமக்கு ஆறுதலாக பேசுகிறாரு பாருங்க. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா. சிறுமைகளை கண்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அவர் மகிழ்ச்சியாக்குவார். என்ன வசனம், வறண்ட நிலத்தையெல்லாம் விட்டுட்டு மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும், அப்பர் ஸ்ப்ரிங் லோவர் ஸ்ப்ரிங் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். மேலே ஊற்றுக்கண்கள் இருக்கக்கூடிய மேடான இடத்துல ஊறுகிற ஊற்றையும் தாழ்வான இடங்களில் ஊறுகிற ஊற்றும் உள்ள நிலங்களை தந்தாராம். இது எதை குறிக்கிறது தெரியுமா? மேலான கிறிஸ்தியேசின் வலது பாசுக்கு இடத்துல உள்ள மேலான ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவர். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வறட்சியான வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ அப்பாட்ட கேளுங்க, உங்கள் கழுதையை விட்டு இறங்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சுமக்கிறவங்க மேலேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் இறங்கி நடந்து வந்து, கொஞ்சம் சபைக்கு நடந்து வந்து, என்ன வந்து வண்டி இருந்தால் வண்டியில் வாங்க, கார் இருந்தால் காரில் வாங்க, பஸ் இருந்தால் பஸ்ஸில் வாங்க. பழைய சர்ச்சில் எல்லாம் இங்கே இறங்கி உள்ளே நடந்து வருவாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பெரிய ஆளுகளாக வருவாங்கன்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜெபத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வரா. கேளுங்கள், உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க. அவன் விசுவாச தகப்பன் காலேப் கேட்டதை மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தந்தது போல உங்களுக்கு ஊறுகிற ஆசீர்வாதமான ஊற்றுக்களை இருக்கக்கூடிய நன்மையான ஆசீர்வாதங்களை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
தெய்வ சமூகத்தில் வேகமாய் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை இந்த பாதங்களில் அர்ப்பணிக்கிறேன். பாவங்களை விட்டு விலகுதல், அவருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளே கடந்து வருதல், அவருடைய கட்டளை கை கொண்டு அவருடைய உடன்படிக்கையின்படி செய்ய நினைக்கிறதல், இதுதான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். இந்த ஆசீர்வாதத்தினாலே உங்கள் தகப்பன் உங்களை 5 விதங்களில் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெப வாழ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இடிக்கப்பட்ட இடங்களை அடைங்க, கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, எங்கள் சபை மக்களை முழுமையாய் இந்த பலிபீடத்தில் நாங்கள் கிடத்துகிறோம். இந்த பலியாகிய அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், வீழ்ச்சிகள் மாறட்டும், பாவங்கள், குறைகள், குற்றங்கள் என்ன இருந்தாலும் எல்லாம் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியும் களிப்புமாய் புறப்பட்டு போவார்களாக. ஆண்டவரே, அசுத்தனை நீ வராதபடி, தீட்டுப்படுத்துகிற நீ உள்ளே நுழையாதபடி என் ஜனங்களை விளக்கமாக வேறுபடுத்தி கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக. இதுவரைக்கும் நடத்தினவர் சிறுமைகளை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக இனி வரும் நாட்களில் மகிழப்பண்ணி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கல்லை நீர் தரமாட்டீர், பாம்பை தரமாட்டீர், ஆண்டவரே தேளை தரமாட்டீர். ஆண்டவரே, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற நன்மையானதை கொடுக்கிறவர், அப்பத்தையும் மீனையும் முட்டையும் தருகிறவர், பரிசுத்த ஆவியின் கிருபைகளை தருகிறவர். எங்களுக்கு அவ்வளமாக நீர் அருளை செய்து மேற்புறத்தில் இருக்கிற நீரூற்றையும் கீழ்ப்புறத்தில் இருக்கிற நீரூற்றாக ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை அருளை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்டதையும் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளாததையும் எங்களுக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறதை எங்களுக்கு அருளுகிறவர தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, அரிதான காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் லகுவாக நிறைவேற்றி தருகிற தேவனாக நீர் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் விடாமலுமை பற்றிக்கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவில் நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நீர் அவர்களை ஆசீர்வதி. அவருடைய பயத்துக்கு விளக்கும், அவருடைய கவலைகளுக்கு விளக்கும், அவருடைய துக்கங்களுக்கு விளக்கும், அவருடைய பாவங்களுக்கு பாரங்களுக்கு விளக்கும், அவருடைய எல்லா விதமான பயங்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்முடைய வரிக்காக ஆயத்தப்படுத்துவீராக. நம்முடைய வல்லமையுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறேன். மனதார நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மை அடைய செய்து கர்த்தர் பெருகச் செய்வீராக. சந்ததி சந்தானங்களை ரட்சிப்பீராக. இதுவரைக்கும் குடும்பத்தில் கடினப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்ப உதவி செய்வீராக. பின்மாற்றமாக இருக்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்ப உதவி செய்வீராக. முழு குடும்பமாய் ஒரு மனமாய் வாழ உதவி செய்வீராக. கைவிடாமல் காப்பீராக, விட்டு விலகாமல் நழி நடத்துவீராக. நல்ல ஆலோசனை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மங்களமான மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளை தலையாக மேன்மையாக சகல ஜாதிகளையும் புகழ்ச்சி கீர்த்தியமாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டு அவனமாய் செய்து நாமத்தை மயப்படுத்தும் நம்முடைய திருவாக்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேற்றி தர உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனும் அன்பும் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாவங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இணைக்கும் சந்தோஷம் சமாதானம் நம்ம நேரோடும் உலகிற சகல பரிசுத்தங்களோடு இன்றும் என்ன கர்த்தரின் போல இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.